மூத்த வழக்கறிஞர் வீட்டில் இபிஎஸும் ஆதவ் அர்ஜுனாவும் சந்திக்கிறார்கள். துணை முதல்வராக சி.வி. சண்முகமும் எடப்பாடி அவர்கள் சபாநாயகராகவும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சபாநாயகர்னா முதலமைச்சரும் அவர் வந்தா எழுந்து நிற்கணும், அத்தனை எம்எல்ஏக்களும் எழுந்து நிற்கணும். திமுக தலைமையில் ஆட்சினா திருப்பி இபிஎஸ்னு சொன்னால் திமுகவுக்கு லாபம் வராது. சோ விஜயை அடக்கிறதுக்கு ரஜினியை போடலாங்கிறதுக்காக ரஜினி சந்தித்தாரா? எங்க ஜோஷியர் சொன்னார்னு 8ஆம் தேதி இந்த மணிக்குன்னு சொல்லி நேரு ஸ்டேடியத்துல ஏற்பாடும் பண்றாங்க. 13 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 108 பேர் தாவேகா, 5 பேர் காங்கிரஸ்னு சேர்த்து கொடுத்திருக்காரு. திராவிட பண்ணையாரியம் என்ன பண்ணுது? காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் விசி கேட்ட நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 கம்யூனிஸ்டும் நாங்க யோசிக்கிறோம்ட்டாங்க, விசிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என்னதான் விஜய் அவர்கள் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்தாலுமே கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி ஆட்சி அமைக்க முடியாம இப்போ வரைக்கும் திணறிட்டு இருக்காரு, தவிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது? இதுல வர பல சதிகள் இருக்கு. பல பேர் பாஜகல இருந்து எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆகிறத தடுக்கிறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்குள்ள வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? இல்ல, இதுல முதல்ல நீங்க சொன்னது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு. நீங்க அது அவருக்கு மாத்திரம் இல்ல, எடப்பாடி தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுல ஜெயிச்சார், 98,000 ஓட்டுல. ஆனா அவருக்கு எதிர்கட்சி தலைவர் கூட கிடைக்கல. இப்ப இது அட்லீஸ்ட் எதிர்கட்சி கிடைச்ச திமுகவுக்கு அவருடைய தலைவரே தோத்துட்டார் கொளத்தூர்ல, அவருக்கு அது கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி 35% ஓட்டு வாங்கிட்டு 108 சீட்டு, மினிமம் 118 இருந்தாதான் ஆட்சி. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், எல்லா கட்சிகளும் எம்எல்ஏக்கள் கூடி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ தேர்ந்தெடுத்த பிறகு அதிக ஓட்டு, லீடு ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி போய் அந்த லெட்டரை கொடுத்து எங்களை ஆட்சி அமைக்க கொடுங்கன்னு லெட்டர் கொடுக்கணும். நேற்றைக்கு தவேகாவுடைய கூட்டம் கூடி விஜயை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் லெட்டர் கொடுக்குறப்ப அதுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணாரு, காங்கிரஸுக்கு 2 கம்யூனிஸ்டுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் லெட்டர் எழுதிட்டாரு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள்னு. ஸோ அதில் காங்கிரஸ் மாத்திரம் கொடுத்துருக்கு, அதில் இன்டைரக்டாக சில கண்டிஷன்ஸு போட்டிருக்கு. அதை விட்டுருவோம், நம்ம கண்டிஷன்ஸை விட்டுருவோம். ஸோ இவர் போய் லெட்டர் கவர்னர்கிட்ட கொடுக்குறப்ப, நாங்கள் இந்த 2026 தனிப்பெரும் கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்க கொடுங்கள்னா கவர்னர் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, கொடுத்துருக்கணும். இவருடைய லெட்டர்ல எங்களுக்கு 112 எம்எல்ஏக்கள் இருக்கிற 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 108 பேர் தாவேகா, 5 பேர் காங்கிரஸ்னு சேர்த்து கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க தனியா நான் தான் பெருசுன்னு சொன்னா கவர்னர் கூப்பிட்டுருப்பாரு. நீங்க 113 சொன்னா 118 இருந்தாதான் நான் கூப்பிட முடியும்ட்டு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில திருப்பி போய் விஜயை பார்த்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு செய்தி, நேற்றுக்கு என்ன நியூஸ் இருந்ததுன்னா, கவர்னர் கேரளாவுக்கு உடனே திரும்பி போறாரு நேற்று நைட்டு. ஏன்னா கேரளாலையும் கவர்மெண்ட் அமைக்க வேண்டியிருக்கு. ஒரே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கேரளா, பாண்டிச்சேரி, நமக்கு 3க்கும் நடந்தது. கேரளாக்கும் நமக்கும் ஒரே கவர்னர் இப்போதைக்கு இருக்கிறார். கேரளா கவர்னருக்கு அடிஷனல் பொறுப்பு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆனால் ஏதோ நடந்து நேற்று நைட் இங்கேயே இருந்து இன்னைக்கு காலையில போய் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு லெட்டர்ல, நாங்கள் பெரிய கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கள், 2 மாதம் டைம் கொடுத்தா நிரூபிக்கிறேன்னு இருக்காரு. சட்டப்படி அதிகபட்சம் 4 வாரம் தான் கொடுக்கலாம். அது கவர்னருடைய இஷ்டம். உங்களுக்கு 1 வாரம், 5 நாள், 3 நாள், 10 நாள் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். சாதாரணமா தேர்தல் மூலமாக வந்த கட்சிக்கு 2 வாரத்துல இருந்து 4 வாரம் வரைக்கும் கொடுப்பாங்க. பட் 2-3 கட்சி திடீர்னு சேர்ந்து பண்ணாங்கன்னா 1 வாரத்துக்குள்ள, 4 நாளைக்குள்ளலாம் கொடுக்கறதுக்கு பிளஷர் ஆஃப் கவர்னர். சட்டமன்றத்துக்கு வந்துட்டு ஆட்சி நம்ம கூட்டணிகளை கூப்பிட்டு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. இல்லம்மா, ஆட்சியை இப்ப நீங்க சட்டமன்றத்தை கூப்பிட்டுவாங்க, கூட்டிட்டு அத்தனை பேரும் எம்எல்ஏவா பதவி ஏற்கணும். ஒரு துணை இது புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அந்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எம்எல்ஏ இருந்தால் தானே சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும். எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கிறதுக்கு இருக்கிறதுலையே ஒரு மூத்த எம்எல்ஏவை, இப்போ துரைமுருகனோ இல்லை செங்கோட்டையன், இது அல்லது எடப்பாடி போல 10 முறை எம்எல்ஏ இருந்தவங்கள ஒரு சபாநாயகர், புரோட்டம் தற்காலிக சபாநாயகர்னு ஆக்கிட்டு அவர் இவங்களெல்லாம் ஆக்குவாங்க. அது முடிஞ்ச உடனே நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னு இவரே கொடுப்பார், நம்ம முதலமைச்சராக இருக்கவர் கொடுப்பார். இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்றத்தில் 16வது முறையாக 17 எத்தனாவது நீங்க பாருங்க, 17வது முறையாக
தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள தவேக ஆட்சிக்கு மீது நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருப்பவர்கள் எஸ் என்று ஹாய் என்று சொல்லுங்கள், இல்லை என்பவர்கள் இல்லைம்பாங்க. சாதாரணமாக சபாநாயகர் என்ன பண்ணு, இதுக்கு முன்னாடி சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாலே அப்போவே 108 இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் 120 வந்துடும், 234. அப்பவுமே சிக்கல் வரும். ஆனால் அப்போ அதிலெல்லாம் கண்டுக்காமல் விட்டா கூட இதில் எஸ்னோ சொன்னால் சிக்கல் வரலாம். பட் சட்டம் எப்படி சொல்லுதுன்னா, இருக்கிறதுல பெரிய கட்சியோ இல்லை தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி ஜாஸ்தி சீட்டு வாங்கியிருந்தா, இது இப்போ ப்ரீபோல் அலையன்ஸ் அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறதுல சந்தேகம் இல்லை, எந்த ப்ரீபோல் அலையன்ஸும் ஜெயிக்கல. ஸோ விஜய்க்குத்தான் வாய்ப்பு. தமிழக மக்கள் இந்த முறை விஜயை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, ஆனால் கொண்டு வந்தவங்க முழு மெஜாரிட்டி கொடுக்கல. ஆனால் இதை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடலாம் அப்படின்னு இந்த 60 வருடமாக தமிழர்களை உறிஞ்சி வாழும் திராவிட பண்ணையாரியம் என்ன பண்ணுது, காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் விசிகாட்ட நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் யோசிக்கிறோன்ட்டாங்க, விசிக பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆச்சா, காங்கிரஸ் முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நேத்திக்கு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கேனும் ஒரு திமுகவின் தொங்கு சதைன்னு வச்சுக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து அதிமுக தலைமையில் ஆட்சி வரலாம் அப்படின்னு ட்வீட்டு போட்டார். நேற்று மதியம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். ஸோ இப்போ என்னன்னா, அதிமுக தலைமையில் ஆட்சினா திருப்பி இபிஎஸ்ன்னு சொன்னால் திமுகவுக்கு லாபம் வராது. ஸோ விஜயை அடக்கிறதுக்கு ரஜினியை போடலாங்கிறதுக்காக ரஜினி சந்தித்தாரா அப்படின்னு ஒரு ரூமர். ஆக்டர் வெர்சஸ் ஆக்டர்னு. ஸோ ஏன்னா நான் அதிமுக முதலமைச்சருக்கு கொடுக்கல, ஸோ ரஜினியை போடுங்க, மிச்ச அமைச்சர்கள்லாம் அதிமுக, திமுக அமைச்சரவையில் சேராம வெளியிலிருந்து இப்படி ஒரு ரூமர் போச்சு. சேவியர் சூர்யா எனப்படும் திமுகவின் டிவி சேனல்ல பேசுற அவரும் என்ன சொல்றாரு, இந்த முறை விஜயை தவிர்க்க வதந்தி நடிகர்னு இப்ப அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அவரை தவிர்க்க இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ தெளிவாக மக்கள் தீர்ப்பை, மக்கள் இந்த தடவை கொடுத்த தீர்ப்பு போன முறை 44% திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு, இந்த தடவை 24% குறைச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பாதிக்கு பாதி கீழே குறைச்சாச்சு. ஆனால் இப்பயும் ஏதாவது ஒரு ஓட்டையை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் ஸோ 5ஆம் தேதி அன்னைக்கு முடிவு வந்துருச்சு, 108 தாவேகா இவங்கெல்லாம் இவ்வளோன்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு பெரிய தமிழகத்தின் ஒரு மூத்த வழக்கறிஞர் வீட்டில் இபிஎஸும் ஆதவ் அர்ஜுனாவும் சந்திக்கிறார்கள். இபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு, நான் தனியாக முடிவெடுக்க முடியாது, எனக்கு இந்த முறை எங்களுக்கு 47 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரம், ஒருத்தர் ஒசூரில், இன்னொருத்தர் இதில் நன்னிலம்னு தஞ்சாவூரில், இவங்க எல்லாரும் என்னோட ஆளுங்கன்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறேன்னு கொஞ்சம் கூட வரா மாதிரி இப்போ இது பண்ணி பேசலை. இது நடந்த உடனே ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய மாமியார் லீமா ரோசி, அவங்கள அதிமுக எம்எல்ஏ தான், அவங்க மூலமா ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு சைடு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தவர் தான், அவர் மூலமாக அவர் வேலுமணிக்கு ஃபோன் பண்றார். வேலுமணி என்ன சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 9 எம்எல்ஏ சார், நான் 1 தான் அதிமுகவில் ஜெயிச்சிருக்கேன், 6 தாவேகா ஜெயிச்சிருச்சு, 1 2 திமுக ஜெயிச்சிருச்சு, அதனால எனக்கு கீழே யாரும் இல்லை. ஸோ சிவி சண்முகம் நிறைய வன்னியர் அவருடைய பெல்ட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க வட மாவட்டங்களில், ப்ளஸ் வன்னியர்களும் அதிகம், அதனால அவரை பிடிங்கன்னு சொல்லி நானும் பேசுகிறேன்னு அவரும் பேச, இதில் அதிமுகவில் 47 எம்எல்ஏல 15 பேர் வன்னியர், அவர்கள் சிவி சண்முகத்துக்கு ஆதரவு தராங்க. அதை தாண்டி மேலும் இவர் சில கொங்கு வேளாளர்லேயும் ஒரு சிலரை இவர் எடுத்திருக்கார், நம்ம வேலுமணியை எடுத்திருக்கார். இதை தாண்டி மேலும் சில பேரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியின் தலவாய் சுந்தரம், இது புதுக்கோட்டை, இது விராலிமலையிலிருந்து விஜயபாஸ்கர் என்ன பண்ணாங்க, 32 எம்எல்ஏ சேர்ந்து பிரிச்சா கட்சி தாவல்லையே வராது, நம்ம அதிமுகலேருந்து பிரிஞ்சிடலாமா, இல்லை நம்மளே எம்எல்ஏ கூட்டம் போட்டு தலைவராக சிவி சண்முகத்தை தேர்ந்தெடுக்கலாமா, இப்படியெல்லாம் ஒரு பிளான் ஓடிச்சு. இது இவருக்கு தெரிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இபிஎஸ்க்கும் காதில் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஓடுதுன்னு. புஷி ஆனந்தே நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டப்ப, எங்களுடைய லட்சியம் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தீய சக்தி என்று காட்டப்பட்ட திமுகவை தோற்கடிச்சு நாங்கள் வரணும்னு பார்த்தோம், நாங்கள் வர முடியல, ஆனால் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட தமிழகத்துக்கு தேவையானதை செய்வோம்னு நம்பிக்கை கொடுத்ததாக புஷி ஆனந்த் இபிஎஸ் சொன்னதாக ஒரு செய்தி பரவச்சு.
ஸோ கிட்டத்தட்ட அதிமுக கொடுக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் நேற்றுக்கு சாயந்தரம் கொடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் நேற்று மாலை CV சண்முகத்தோடு ஒரு 22 எம்எல்ஏக்கள் இப்பொழுது பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரிசார்ட்ல இருக்காங்க. கூவத்தூர்ல முன்னாடி இருந்த மாதிரி தாவேகா தரப்புல ரிசார்ட்டுக்கு பூஞ்சேரின்னு சொல்லிட்டு கூவத்தூர் பக்கத்திலேயே இன்னொன்று மகாபலிபுரத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இப்பொழுது சிக்கல் என்னன்னு சொன்னால் இது எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி துக்ளக்கில் திரு சத்யா அவர்கள் 1.5 பக்க நாளேடுன்னு போன வாரத்திலேயே போட்டிருந்தார். அப்ப இவங்க எல்லாம் போயிட்டா இது ஒரு அதிமுகவுக்கு பெரிய துரோகமாச்சே. காங்கிரஸ் இது எல்லாமே வேற டெக்னிக். இதை கவர்னர் தவிர்த்திருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி கூப்பிட்டு இருக்கலாம். பட் இவங்க கொடுத்த லெட்டர்லயும் தப்பு இருக்கு. ஐ மீன் கவர்னரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு சில நேரங்களில் கவர்னர் வேண்டுமென்மே இந்த பக்கம் ஃபேவர் பண்ணப்ப என்ன சொல்லிட்டாங்க, அந்த இருக்கிற 118 பேரையும் என்னுடைய கவர்னர் மாளிகை கொண்டு வாங்க, இப்போ மக்கள் பவன் சொல்லிட்டு லோக் பவன் சொல்கிறேன், அங்கே கூட்டிகிட்டு வந்தெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க, சட்டசபையில் தான் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்த லெட்டரும் சரியில்லை. ஸோ இன்னைக்கு நாளைக்கு அதுக்கு அடுத்தது இன்னொன்று, கவர்னர்கிட்டயே பேசாமல் எங்கள் ஜோஷியர் சொன்னார்னு 8ஆம் தேதி இந்த மணிக்குன்னு சொல்லி நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது. இவங்களுக்கு உனக்கு ஒரு ஈகோ இருக்குன்னா எனக்கு ஒரு ஈகோ, 2 பேரும் பேசி பண்ண வேண்டியதை இவங்களா ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு அந்த 8:11 இல்லை. பட் அதிமுகவை சரி செய்யும் வேலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலினும் ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம், அதிமுகவில் சேர்ற மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ அதிமுக இவங்களோட இப்போ நீங்கள் காங்கிரஸோட விசிக 2 கம்யூனிஸ்ட் இந்த முஸ்லீம் லீக் இருக்குன்னு இவங்க போய் சேர்ந்தால் உங்களுக்கு இவங்க நாளைக்கு 2 பேர் வெளியில போறதுனால ஆட்சிக்கு திருப்பி இதே பிரச்சனை வரும். 6 மாசமோ 2 மாசமோ 4 மாசமோ கழிச்சு பிரச்சனை வரும். வேற அதிமுக வந்துருச்சுன்னா 40 சேர்ந்து போச்சுன்னா 5 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப அதிமுக போய் விஜயோட சேர்ந்துக்கிட்டா அதிமுக பேர்ல எஃப்ஐஆர் வராது. இன்னொன்னு, விஜய் சார் அவர்கள் இப்ப கொடுத்திருக்கிற இது உங்களுக்கு வாக்குறுதிகள் ஒவ்வொரு பெண்களுக்கும், அனைத்து மகளிருக்கும், இவங்க தகுதி உள்ளதுக்கு அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபா, அனைத்து பஸ்ஸிலும் ஃப்ரீ, அனைத்து அதுக்கு அடுத்தது கரண்ட் நமக்கு 100 யூனிட்டுங்கிறது 200 யூனிட். இது 3 நிறைவேற்றணும்னாலே 1 லட்சம் கோடி வேணும். நம்ம ஸ்டாலின் சார் எவ்வளவு பெரிய ஆட்சி நடத்தினார் தெரியுமா, திராவிட மாடல். அதுல இந்த வருஷம் வாங்க போற கடன்னு பட்ஜெட்ல சொன்னது 1,78,000 கோடி, அடுத்த வருஷம் 1,88,000 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 28ல் 2,08,000 கோடி. சாதாரணமா பட்ஜெட்ல ப்ரொஜெக்ட் பண்றதை விட அதிகமாக தான் கடன் வாங்குவாங்க. அது தவிர இந்த இலவசங்கள். ஸோ இது எதையுமே செய்ய முடியாது. இப்போ பால் விலை நமக்கு ப்ளூ பால் 20 ரூபாய்க்கு கிடைக்குது ஆச்சா, இந்த பால் 22 ரூபாய் பச்சை பால். இப்போ அதே ஆவின்ல இதே மற்ற இதில் போய் பச்சை பால் வாங்கினீங்கன்னா இது 28 ரூபாயோ என்னமோ இருக்கு. ஸோ பால் விலை ஏற்றி ஆகணும், பஸ் ஃபேரை ஏற்றணும். இதெல்லாம் விஜய் செய்தால் அவருக்கு கெட்ட பேர் வரும். திமுக எதிர்கட்சியாக எப்படி செயல்படும் தெரியும். இதை தவிர்க்கணும்னா அவர் செய்ய வேண்டிய டெக்னிக்கு, திமுக செய்த அத்தனை ஊழலுக்கும் எஃப்ஐஆர் போடணும். நம்ம அதெல்லாம் ஒரு அமைச்சரை பத்தி நம்ம தனியா பேசுவோம், சரியா? ஸோ இதை தடுக்கிறதுக்காக அவருக்கு எவ்வளவு சிக்கல் இப்பயே கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இதை தாண்டி பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் இன்னும் கடும் கோவத்துல இருக்காங்க. எங்க தலைவர் ஆட்சி அமைக்க முடியாம இவ்வளவு சதி பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் விட மாட்டோம், ஜல்லிக்கட்டுக்கு நிகரான ஒரு போராட்டத்தை நாங்க மெரினா கொண்டு வருவோம். கரெக்ட், மெரினால ஆல்ரெடி போலீஸ் செக்யூரிட்டியே போட்டாங்க. இப்ப வர்றப்ப நான் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை தாண்டி நேத்தைக்கு தாவேக ஒரு எம்எல்ஏ மெட்ராஸ்ல வாழை வச்சு கேட்க வெட்டியிருக்கார், ராயபுரம் எம்எல்ஏ. இன்னொரு எம்எல்ஏ பத்தி செய்தி வருது, திருநெல்வேலி எம்எல்ஏ சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்தி பண்றவர். இன்னொரு எம்எல்ஏ தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல டான்ஸ் ஆடின வீடியோ வந்திருக்குது. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் அகில இந்திய சேனலுக்கு இந்தியில பேட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 2 பெண் எம்எல்ஏக்களை ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை திமுக எதிர்கட்சியானா என்ன பண்ணுங்கிறத காட்டுறாங்க. ஸோ இது எல்லாம் தவிர்க்கணும்னா வேகமாக பதவி ஏற்கணும், கரெக்டான லெட்டரை கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு காலையில் நியூஸ் வந்தது, அதுக்கு பதிலாக கவர்னரை திருப்பி சந்திச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜனநாயகன் என்ன ஆச்சுன்னு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு போய் படம் ஏப்ரல் 9 ஜனவரி 9 வர வேண்டியது நம்ம மே 9 வரப்போகுது, வரல. ஸோ கரெக்டாக என்ன பண்ணணும்னா நல்லா திறமை உள்ளவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி வரணும். கண்டிப்பாக விஜய் ஆட்சி அடுத்த 2-3 நாள்ல வருமா, அவர் பதவி ஏற்பார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இது இவங்கள மக்களுக்கு காட்டுது. நம்ம விஜயை தள்ளி தமிழர்கள் கொடுத்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரலாங்கிற அளவுக்கு போகுதுன்னா
மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப பார்க்குறாங்க. ஸோ விஜய் தெளிவாக இருக்கணும். அவர் போட்டிக்காக பல வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சில சில 1-2 நல்ல காரியம் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் குறையும். மணல், கல், கிரானைட்டுக்கு வரைய ஒழுங்கான ரேட்டுக்கு ஏலம் விட்டா 50,000 கோடி கிடைக்கும். டாஸ்மாகில் திமுக காரன் நடத்துறது ஒரு 9 டிஸ்டிலரி, அதிமுக 1, 2 தனியார். இதில் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணால் இன்னொரு 30,000 கோடி வருஷத்துக்கு வரும். இதை போட்டால் பாதி கடன் குறையும். இது தவிர லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணலாம். எனவே விஜய் கரெக்டான ஆளை போட்டு கரெக்டாக பண்ணார்னா நல்லா இருக்கும். அதற்குரிய வேலைகளை பண்ணணும். ஆனால் சகாயத்தோடு சேர்கிறான்லாம் செய்திகள் வருகிறது. ஸோ கண்டிப்பாக அடுத்த 2-3 நாளில் வந்துடுவார். இப்போ நமக்கு வருகிற செய்தி, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் அதில் துணை முதல்வராக அதிக எம்எல்ஏக்கள் வைத்திருக்கும். ஏன்னா நேரடியாக இபிஎஸ் சேர்றதும் கஷ்டம். ஏன்னா இபிஎஸ் தானே தனியாக முதல்வராக இருந்துட்டு இன்னொருத்தட்ட துணை முதல்வராக போக முடியாது. அதனால துணை முதல்வராக CV சண்முகமும் எடப்பாடி அவர்கள் சபாநாயகராகவும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சபாநாயகர்னா முதலமைச்சரும் அவர் வந்தால் எழுந்து நிற்கணும், அத்தனை எம்எல்ஏக்களும் எழுந்து நிற்கணும். அதனால அவருக்கு துணை சபாநாயகரும் CV சண்முகத்துக்கு இது கிட்டத்தட்ட அடுத்த 2 நாளில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கொடுத்து போகலாம். பட் அது நடந்தால் சிக்கல் அதிகம். இதுக்கு போகிறது தான் நல்லது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் மாறுது. ஆட்சி மாறினால் காட்சி மாறும்ன்ற மாதிரி தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.